I request IQAC Coordinator Dr. Wasim Saheb to present a memento to our President of the function, Dr. S. Adi Saheb. I request our President of the function to present a memento to our Chief Guest, Dr. Sheikh Shahul Hamid Saheb. Thanks a lot, sir. I request our Honorable Principal to give a presidential address. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Good morning, everybody. Most respected teacher of ours, Janab Sayyid Ziauddin Sahib, today's chief guest, and heads of the various departments, dear colleagues, and my dear student friends. This day is a memorable day that we are remembering the services rendered by the teachers. உங்களுக்கு இப்போ ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னு சொன்னா, you are studying in the college, you should remember your teachers, those who have taught you in the schools. When you have not had the opportunity to study well in the school, you may not reach here. So that we should not forget. Still, I remember I was a student in the Islamia Higher Secondary School in the year 1977, where my teacher taught me in the 7th standard. I was in the 7th in the year 1977. Still, I remember the memories. அப்போ அந்த காலத்தில் எப்படின்னா, நாங்கள் டீச்சர்ஸ் பார்த்த உடனே சைக்கிளில் போகிறவங்க சைக்கிளில் மதிச்சுட்டு போகிற அளவுக்கு எங்களுக்கு தைரியம் கிடையாது. டீச்சருக்கு முன்னால் சைக்கிளுக்கு மேலே போனீங்க, நடந்து போகிறதுக்கு கூட அவங்க டீச்சர் முன்னால் இருந்து நடந்து வந்துருப்பாங்க ரோட்டில்னா, we will not cross the teacher. டக்குனு சந்தில் போயிடுவோம். டீச்சர் போனபோது தான் போவோம். இப்போ நம்ம டீச்சரை ஓவர்டேக் பண்ணிட்டு போவோம். நீங்கள் பின்னால் வாங்க சார், நீங்கள்லாம் உதவாத ஆளுங்க, பைக் கூட ஓட முடியாது, உங்களுக்கு பின்னால் யார் நிற்பான்? நடந்து போகிற இடத்துல we will not cross our teachers. So though that type of respect we had, still I remember all the teachers mostly used to give respect. Only because of the respect we were shown towards teacher, now we are standing here in front of you. That we should not forget. When you give respect to your teachers and your parents, definitely it will take you to the highest height. நிறைய பேர் பேரண்ட்ஸை மதிக்காதவங்க, டீச்சர்ஸை மதிக்காதவங்க வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. இது எழுதி வச்சுக்க. லாஸ்ட் ஒரு பாயிண்ட் என்ன சார், நல்ல நேரத்தில் இந்த மாதிரி செய்திங்கன்னு சொன்னா, யாரெல்லாம் பேரண்ட்ஸ்க்கு டீச்சருக்கு தண்ணி காட்டுறாங்களோ அதுக்கு மேல அவன் தண்ணி குடிப்பான், வட்டி போட்டு கிடைக்கும். பேரண்ட்ஸ்க்கு பர்டிகுலர்லி தோஸ் ஹூ ஆர் நாட் கிவிங் ப்ராப்பர் ரெஸ்பெக்ட் டு த பேரண்ட்ஸ், எழுதி வச்சுக்கிங்க, கண்டிப்பாக உங்க பிள்ளைகள் அதுக்கு மேல உங்களுக்கு தண்ணி காட்டுவோம். அதை மனசுல வச்சுக்கோங்க. இப்போ பேரண்ட்ஸ் சொல்றத நல்ல வழியாக நினைச்சு நீங்க நடந்தீங்கன்னா, definitely your children will be obedient to you. லாஸ்ட் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் கூட இப்போ சொல்றது உண்டு. I was soon after my completion, I was working in a export company as a manager there. Studies முடிச்ச உடனே போயிட்டேன். அப்புறமா I got selected in the college. காலேஜுக்கு வரதுக்கு முன்னால் அவங்க சொன்னாங்க, I was very lean at that time. I got appointed in the year 1988. 36 years past. ஒன்று சொன்னாங்க, அப்பா நீ காலேஜுக்கு போகிற, உன்னோட எல்லாரும் உயர்ந்த மனதாக தான் இருப்பான், நீ எப்படி கண்ட்ரோல் பண்ணுற போகிற, பேசாமல் இங்கே இருந்து ஏன் காலேஜுக்கு போய் தேவையில்லாமல் வாழ்க்கையை கட்டிக்கிறேன்னு. பிகாஸ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருத. நான் ஒரே ஒரு பதில் சொன்னது என்ன தெரியுமா, அதுக்கு சொல்கிறேன். I have not hurt any of my teachers. I have not created any problem to my teachers. I expect that my student will not give any trouble to me. இந்த நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. பிகாஸ் எந்த டீச்சருக்கு நான் எந்த விதமான தொந்தரவும் கொடுக்கல.
என்ன கிட்ட படிக்கக்கூடிய மாணவர்கள் எனக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு என்ன நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கை எவ்வளோ இருந்தது தான் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் 36 years in this college. So therefore, please remember this: if you do good things, you will reap good things. If you bad things, if you do the same thing, you are going to get return in your life. ஆப்பிள் செடி போடாம முள்ளு செடி போட்டு நீங்கள் ஆப்பிள் கிடைக்கும் சார் நினைச்சீங்க முட்டாள்தனம். என்ன செடி வச்சிருக்க அதுதான் உங்களுக்கு கிடைக்க போகுது. If you have good things, good deeds, good intention, definitely we will have a peaceful and good life. That is my request. Thanks for the opportunity. Thanks a lot, sir. I request Professor Sheikh Shahul Ameez sir to deliver keynote address. Assalamu alaikum to everybody. Good morning to all. So, respected principal, Mrs. Sajid sir, retired teacher, Sayyid Jawad sir, Dr. Yasir, Dr. Urdu, Tamil Mitsu, Dr. Tamil, and Zubair, Organizing Secretary, and head of the departments of different departments, and faculty members of different departments, and my dear students, my friend Akbar Pasha, and non-teaching staff, and official staff, and my dear students. Very good morning to everybody. I am very happy to be here today. I am here today just because of teacher. Otherwise, it will not be clear. Moreover, our Tamil Mansoor told everything about me. My research articles, my award, my degrees, everything. So everything is because of my teacher. I always respect, as our principal said, I always respect my teachers. Whenever I go to my native place, I visit my school, but most of teachers are no more now. Just I go and see that school and my colleges. Whenever I go to Islamic College for so many meetings, still I visit my classroom and desk where I sat there. Even New College also, even my research institutes, Sima Parikuchi. There is kind of remembrance, remembering all our past educational degrees we got from this institution. We have to remember not only teacher, even research education institution also. So the teachers are very important in our life, as our principal said. So without teachers, we cannot. Not only that, the teachers are the backbone of the country, because they are responsible for developing, producing the responsible citizen of the country. That is a human resource. That youth human resource in future, we are going to have highest youth human resource in the country, in our country, when compared to the other countries. Even the China is going to restrict the birth control. So every country is losing the youth population. Now India is going to have the highest youth population in near future. But just the youth population not only helpful to that, but we want that meaningful, respectful, and responsible citizen of the country. Then only we can develop our countries. So that definitely the teachers play a very important role for developing the useful, responsible citizen of the country. So the teachers are the backbone of the education, backbone of the country. See, so the teachers are invaluable members of the society. They play a very important role in shaping the minds and hearts of the future generation. So we have to respect the teacher. So we have to honor the teacher. So we have to recognize the dedication for developing the youthful citizen of the country. See, for that only, every year we are celebrating that a day in the year as a Teachers' Day. This was September 5 today. Why the day was selected? Anybody knows why this day was selected for Teachers' Day? That's the reason. September 5 selected for Teachers' Day.
Anybody? Yeah, very good. Dr. Radhakrishnan. So Dr. Radhakrishnan is a renowned academician, very good teacher. So he was the vice president of our two terms from 1952 to 62. Then after that he assigned as a president from 1962 and 67. So all his old students admired him because of his teaching, how to handle the students. So after attaining that presidency in 1962, all his students want to celebrate his birthday on 5th September of 1962. That time he didn't accept that. Don't celebrate my birthday. Instead of that, you celebrate as a 5th September as a Teachers' Day. That is the reason the September 5th was selected as a Teachers' Day by Dr. Radhakrishnan. So the first Teachers' Day was celebrated in 1962. Since then it was celebrated in different schools and colleges. Actually, during the Teachers' Day, but teachers always speak throughout the year and teach. Only the day, that is September 5th, the students will take up the job of the teachers. But here, I am a teacher, then I am teaching, I am giving a speech, talk about a student only. I can remember all my teachers. So student, actually this day is the Students' Day. So all the education institutions, schools and colleges everywhere, the students conduct so many programs. They conduct that cultural program, dance program, singing program, so many programs. Even some of the institutions, the students will act as a teacher and mimic so many things of the teachers during the day. The teachers will enjoy. So in that case, only the students will come to know what the challenges and responsibility of the teacher, the responsibility of the teaching profession. So that is the reason they have taken them. So not only that educational institution and colleges and schools celebrating the day, even the government organization, governments and other organizations also giving the award to the best teachers and the teachers, the best teachers award, so many things. Just to recognize their duty, to recognize their dedication for developing the young youths. So we have to respect the teacher. As our principal said, teachers முன்னாடி சொன்னாவே ஸ்ட்ரைக் இறங்கிடும். அது என்னுடைய லைஃப்ல நடந்திருக்கலாம். டீச்சர்ஸ் வந்தாவே நம்ம சைக்கிள் ஊற்றி இறங்கிடும். அவர் முன்னாடி தள்ளிட்டு தான் போவோம். அதே மாதிரி ஹாஸ்டலில் இருக்கும்போது லுங்கி கட்டிட்டு இருக்கும்போது டீச்சரை பார்த்தா கேட்டுருவோம். வேலை கட்டலாம் மாட்டோம். ரெஸ்பெக்ட், ஒரு பயம் கிடையாது. பயங்கிறது வேற, ரெஸ்பெக்ட்ங்கிறது வேற. நீங்க ரெஸ்பெக்ட் கொடுத்தாதான் வந்து இட்ஸ் ரியல். யூ ஆர் கிவிங் ரெஸ்பெக்ட் டு டீச்சர் இருக்கும். பயந்து வச்சுக்க, அது வந்து ஒரு ரெஸ்பெக்ட் இல்லைன்னு. ஸோ இந்த ரெஸ்பெக்ட் டு டீச்சர்ஸ் வந்து இப்போ மட்டும் இல்லை, அந்த காலத்துல இருந்தே இருக்கு அப்படியே. அதுதான் உண்மையான ஒரு இது. அதாவது அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு, உலகத்திலேயே 2 இடம் தான் புனிதமான இடம் அப்படின்னு. ஒண்ணு அம்மாவின் கருவறை. அந்த அம்மாவின் கருவறை என்ன பண்றான், ஒருத்தர் வந்து உயிர் பெறுகிறான். அடுத்த அறை வந்து வகுப்பறை, அங்க ஒருத்தர் வந்து அறிவை பெறுகிறான். சோ இந்த மாதிரி அறிவு கொடுக்கறதுக்கு வந்து we have to give the respect. இல்ல அப்படின்னா வாழ்க்கை முன்னேற முடியாது. சோ நான்லாம் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா இன்னைக்கு என்னுடைய ஆசிரியர் ரெஸ்பெக்ட் கொடுக்கறதால தான். ஒரு யார் ஆசிரியர் மதிக்கலையோ நிச்சயமா லைஃப்ல முன்பே வர முடியாது. அவர் சொன்ன மாதிரி ஆசிரியர் அண்ட் பெற்றோர் very very important in your life. Always we have to give respect to them. So respect to teachers அப்படிங்கிறது வந்து சொன்னா ஒரு 2 examples I'll give you. One ancient time, other one is recent time. துரோணாச்சாரியன் கேள்விப்பட்டிருக்காரு. மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு கேரக்டர் துரோணாச்சாரியன். அவர் வந்து குரு, போர் வித்தைகள்லாம் தெரியாதவர். யார் கற்றுக் கொடுத்தாருன்னா கௌரவாசுக்கும் பாண்டவாசுக்கும் கற்றுக் கொடுத்தாரு. அது அர்ஜுனன் வில் வித்தை வீரர். ஸோ அர்ஜுனனுக்கு வந்து எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காரு அவர் கம்ப்ளீட்டா, கம்ப்ளீட் வில் வித்தை எல்லாமே. ஸோ வில் வித்தையில வந்து அர்ஜுனன் யாருமே கிடையாது.
அப்போ ஒரு வேடன் மகன் ஏகலைவன் ஒரு வேடன் மகன், அவன் என்னன்னா அங்க இருக்கிற சுத்தி இருக்கக்கூடிய காட்டக்கூடிய மான்களை காப்பாற்றணும். அந்த மான்களை வந்து இந்த மாதிரி சிறுத்தை புலி சிங்கம் எல்லாம் அடிச்சு சாப்பிடுறதுனால அந்த மான்களை காப்பாற்றுறதுக்காக அவங்க வில்வித்தை கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, நேரா துரோணாச்சாரியிட்ட போறாங்க, இந்த மாதிரி நான் வில்வித்தை கூட கத்துக்கணும் அப்படின்னு. அப்பெல்லாம் கேஸ்ட் இதெல்லாம் நிறைய இருந்துச்சு இல்லையா. அப்ப வந்து துரோணாச்சாரியா வந்து அந்த வித்தையெல்லாம் கத்துக்கூட வந்து ராஜகுலம் தான் கற்றுக் கொடுப்பாரு, நாட் கீழ்ச்சாருக்கா கற்றுக் கொடுக்க மாட்டார். நீங்க வந்து வேடன் மகன் உங்களால் கத்துக்கலாம் கொடுக்க முடியாது பண்றாரு. சரி என்ன பண்றான், சரி எப்படிதான் கத்துக்கணும் அப்படின்ட்டு அவர் போன பிறகு அவருடைய காலடி மண்டை எடுத்துட்டு அதுல ஒரு சிலமா செஞ்சு வச்சுட்டு வித்தை கத்துக்கிறான். அந்த குரு பக்தி. சோ அந்த அவரை நினைச்சுக்கிட்டு அந்த வில்வித்தை ஃபுல்லா கத்துக்கிறான் அப்படியே. சோ ஒரு நாள் என்ன பண்றாங்க, அந்த அர்ஜுனன் அவருடைய பிரதர்ஸ் வாசன் பாண்டாஸ்லாம் வந்து காட்டுக்கு வேட்டையாட போறாங்க. அப்ப அவருக்கு முன்னாடி வேட்டை நாய் போகுது, அப்படியே கத்திட்டே போகுது. அப்படியே ஒரு ஸ்ட்ரகிள் வந்து பார்த்தா அந்த நாய் கத்துறது தெரியல, கேட்கல, கத்த மாட்டேங்குது. அந்த வேட்டை நாய்க்கு என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் போய் பாக்குறாங்க. யாரு, அர்ஜுனன் அண்ட் பாண்டவாஸ் குருவாசன் தான். அங்க போய் பார்க்கும்போது அந்த நாயோட வாயில ஒரு 6 அம்பு போய் அப்படி கரெக்டா மாட்டிட்டு இருக்கு. அந்த 6 அம்புகளும் வந்து அந்த நாயை வந்து எந்த வித டிஸ்டர்ப் பண்ணாம எந்த வித காயத்தை ஏற்படாம அப்படியே கரெக்டா லாக் ஆயிடுச்சு. அப்படியே கத்த முடியல. அர்ஜுனன் பாக்குறான், என்னடா இவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு, எப்படி கத்துட்டாங்க, யார் செஞ்சது அந்த மாதிரி, எனக்கு மீறின ஒரு வீரர் வைக்கிறானா வில்வித்தையில அப்படின்னு அவனுக்கு ஒரு சந்தேகம். திரும்பி பார்க்கும்போது ஏகலைவன் கிராவுடாங்க, யார் பண்ண, நான் தான் பண்ணேன். பாகுபலியில 3-4 வில்வரா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. சோ இது எப்படி யார் கத்துக் கொடுத்தா அவனுக்கு அப்படின்னா, எனக்கு வந்து கத்துக் கொடுத்தது துரோணாச்சாரியா அப்படின்னு. அவனுக்கு பயங்கரமான இதாயிடுச்சு. என்னடா அது, துரோணாச்சாரியா வந்து என்னை விட மீறின வில்வித்தைக்காரர் யாருமே இல்லைன்னு சொல்றாரு, இந்த மாதிரி வில்வித்தைக்காரர் வைக்கிறானே அப்படின்ட்டு என்ன பண்ணா, நேரா துரோணாச்சாரியா போறாரு. அர்ஜுனன் போயிட்டு, எப்படி இந்த மாதிரி ஒருத்தவங்க கத்துட்டு இருக்கானே அப்படின்னு. அவருக்கு அசிங்கம் கொடுத்தேன், அது மாதிரி யாரும் கத்துக் கொடுக்கவே இல்லையா அப்படிங்கிறாரு. நேரா இங்க வராங்க இந்த ஏகலைவன், உனக்கு யாருக்கு கத்துக் கொடுத்தது அப்படின்னா, நீங்க தான் கத்துக் கொடுத்தீங்க, எப்படி சிலையை காமிக்கிறார்கள். என்ன பண்றதே தெரியல. இவர் கொடுத்த வாக்கு வந்து அர்ஜுனன் தான் உலகத்தை சிறந்த வில்வித்தைக்காரன், அதை எப்படி காப்பாற்றுறது. அப்புறம் துரோணாச்சாரியர் சொல்றாரு, நான் தான் உனக்கு கத்துக் கொடுத்தேன், இந்த சிலை தானே, எனக்கு எந்த புதுசு கொடுக்க போறேங்கிற, நீங்க என்னோட எனக்கு தர அப்படிங்க. அதுக்கு உன்னுடைய வலது கட்டையவளுக்கு கொண்டு அப்படிங்க, ஒரு கட் பண்ணி கொடுத்தான். அதுதான் குருதட்சணை. அதாவது அவ வந்து குருதட்சணை கேட்காம இருந்திருந்தாருன்னா, துரோணாச்சாரியார் இல்ல அவனை விட்டு அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து ஏகலைவன் வந்து பாப்புலர் ஆயிருக்க முடியாது. இன்னைக்கு வரைக்கும் உலகத்திலேயே ஒரு குரு சிஷியர் குருக்கு சிறந்த தட்சணை கொடுத்த சிஷியன் யார் அப்படின்னா ஏகலைவன் தான். அவனுக்கு மீறி யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு அவன் இது என்ன சொல்ல வர அப்படின்னா, how much they give the respect to the teachers and gurus. Another example, you may be knowing that Sangataya Sarma, our president, former president, he visited to Oman. Appa Sultan of the Oman is the king of the Oman. Sangataya Sarma வந்து flight land on உடனே ஓமன்ல மஸ்கட்ல 1996. The Sultan visited to the airport and received the Sangataya Sarma. He drove the car. இவரே கார் ஓட்டிட்டு அவர் அரண்மனை கூட்டு வர்றாரு. He broke all the protocols. எல்லா புரோட்டோகாலையும் உடைச்சிட்டாச்சு. அதாவது எந்த கண்ட்ரியில் போனாலும் சரி, அந்த கிங் வந்து never visit to the airport to receive any of the head of the countries. Recently our Modi has visited Brunei. The Sultan of the Brunei never visited, he didn't visit to the airport. Only the Prince of the Brunei Sultan visited the airport to receive the Modi. So that much protocol they have, all our countries king. So எல்லாம் கேட்கறாங்க, எப்படி how you broke all the protocols. ஒரு சுல்தான் வந்து எப்படி போய் ஒரு ஆர்டினரி பர்சனை போய் நீ வந்து பிரசிடென்ட் போய் ரிசீவ் பண்ண அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னது வந்து, I received my teacher, not president of the country. So that much respect he has given
Sultan of Mohammed given to the teacher. So, என்னன்னா டீச்சர்னா he has not taken the class, college goal, school goal எல்லாம் கிடையாது. Only he is a private tuition teacher when he was in Pune. அதுக்கு அவரோட respect is given this. So, why I have given these two example, how much respect given by the student to the teacher, that is very important. Then, education. Education is a very powerful tool. அது ஞாபகம் வச்சுங்க. Education will change everything in your life. Even you take my example, I don't want to give any other examples, even my example. Education changed a lot in my life. I got good education, so many degrees, so many awards, so many projects. I visited many countries. So, இன்னைக்கு என்னுடைய ஃபீல்ட்ல உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் they know me. என்னுடைய ஃபீல்டு சொல்றேன். Shrimp diseases அப்படின்னா என்னுடைய ஃபீல்டு. உலகத்துல எங்க போனாலும் they know me. So, அந்த அளவுக்கு the education is a very powerful tool. It will change your life. It will change, even it will change your generation also. இன்னைக்கு ஒரு படிக்க வச்சார் அப்படின்னா டெஃபினட்டா வந்து உங்களோட ஜெனரேஷனை மாற்றும். Even I can give you an example here itself. You can see 3 generations here. One is our Sayyid Javin Sir, a teacher. His son is a nurse. He is working in the office. His son is a PhD student. So 3 generations you can see here because of the education only. So even education will change everything in your life, including your generation. எங்க அப்பா வந்து படிக்காதவர், just for a preliminary 5th வரைக்கும் படிச்சார். Nobody entered the college in my family or my parents' family. So I got the highest degree in the university, DSc. My son is a doctor. Do you think his children will படிக்க விட்டுருவானா? Suppose நான் எப்படி அவன் டாக்டர் படிக்க வச்சிருந்தோம், அதே மாதிரி அவனுடைய பசங்களை அதுக்கு மேலதான் படிக்க வைப்பான். அப்புறம் எப்படி எஜுகேஷன் எப்படி ஜெனரேஷன் மாத்திச்சே இல்லையா? இப்ப நான் படிக்காதது வச்சுக்க, என்னோட ஜெனரேஷன் அவ்வளவு படிச்சுக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு. So the education is a very powerful tool and it changes everything. So education maximum உன்னால எவ்வளவு படிக்க முடியுமோ படிச்சு. Then another important thing is hard work. Hard work is very, very important. Without hard work, you cannot improve your life. As so many examples I can give for that. Very recently, one example, one girl from Kadalur I somewhere here. அந்த பொண்ணோட குடிசையை பார்த்தா அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது, அப்படியே ஒழுங்கும். அப்படியே மேல ஒரு சீட்டு போட்டுருக்க அவ்வளவுதான், படத்தை கூட பார்த்த நெட்ல. So after completing that +2 from government school, Tamil medium, the ஞாபகம் வச்சுக்க. She wrote NEET exam 2 years back. She scored only 120 marks. Again, try பண்ணா. Second attempt. அதுல வந்து she வாங்கின மார்க் வந்து 250 என்னமோ. அப்போ முடியலையே. Again third time. She got somewhere 480 something. Now she got admission in Tanjore Medical College. Under 7.5% government quota. So எப்படி ஒரு பவர் வாக்கிங் ஹார்ட் ஒர்க் வந்து எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருப்பார். ஈவன் எந்த வெரி வெரி லோ ஃபேமிலி, எந்த டியூஷனுக்கு போல எதுக்கு கூட படிச்சதுதான். அதே மாதிரி இந்த வருஷம் ஒன்று அனதர் எக்ஸாம்பிள், யூபியில் சமோசா போடுற பையன் 5 மணி நேரம் சமோசா போட்டு வித்துட்டு இருப்பான். யூபியில் பையன் அவனுக்கு கிடைக்கிற டைம்ல எல்லாமே நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பான். He scored 620 marks. He got admission in the medical college. எதனால? Because of the கடின உழைப்பினால தான், எதனாலே கிடையாது. So hard work definitely reward you. Hard work இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. See, அதே மாதிரி நீ அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணும்போதோ திங்க் பண்ணும்போது you have to think differently. எல்லாம் திங்க் பண்ண அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது, எல்லாம் ஒரே மாதிரி போயிடும். ஸோ யூ ஹேவ் டு திங்க். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னையே எடுத்துக்குவேன். நான் பிஎஸ்சி ஜுவாலஜி படித்தேன். நான் ஜாயின் பண்ணும்போது ஏன்டா அந்த கோர்ஸ் எடுத்து ஜாயின் பண்ணேன். ஓப்பனா சொல்கிறாங்க, இந்த கோர்ஸ் படித்தா ஜாப் கிடைக்கும், ஒன்றா வந்து கிடைக்காது அந்த மாதிரி இருந்துச்சு.
But all the times I was thinking, ஏதோ நம்ம டிஃப்ரெண்டா பண்ணணும் அப்படின்னு நினைச்சே தான் இருந்தேன். அப்போ பிஎஸ்சி முடிச்சேன், எம்எஸ்சி முடிச்சேன், பிஹெச்டி பண்ணும்போது அப்படியே ஸ்லைட்டா ஃபீல்டை மாற்றுது, ஃபிஷரிஸ் போயிட்டேன், மீன்வள துறை. ஸோ அப்போ கூட எனக்கு திங்கிங் இன்னும் டிஃப்ரெண்டாக போகணுங்க, எப்படி திங்க் பண்ணணுங்க. தென் ஸ்லைட்லி டிவியேட்டட் டு பயோடெக்னாலஜி. That is the recent subject, biotechnology. I learned all the techniques, எல்லா டெக்னிக்ஸும் கற்றுக்கிட்டேன். அத்தனை டெக்னிக்கல் கற்றுக்கிட்டு I applied in my field, fisheries field. So எங்கேயோ ஒரு மூலையில் நாம் இருக்கிறோம். Misharam, Thakipad is located in the rural area. I am able to get money from different undergraduate crores. எதனால அப்படின்னா because of I was thinking indifferently. ஆல் மாடர்ன் டெக்னிக்ஸ் வந்து என்னோட ஃபீல்டில் அப்ளை பண்ணி போடும்போது யாருமே இந்த மாதிரி அப்ளை பண்ண மாட்டாங்க ப்ராஜெக்ட்லாம். ஒன்னா ஃபிசிக்ஸ்னா ஃபிசிக்ஸ் நாலேஜ் மட்டும் தான் தெரியும், பயோடெக்னாலஜினா பயோடெக்னாலஜி தான் போவோம். நான் ரெண்டு இணைச்சு போட்டதுனால எவ்ரி டைம் வி காட் சக்சஸ் இன் த ப்ராஜெக்ட். ஸோ வி ஆர் ஏபிள் டு கெட் மோர் தென் 25 crores அண்ட் டெவலப் த வேர்ல்டு ரெனோவ்டு லெபார்டரி இன் அவர் காலேஜ். ஸோ ஆல்வேஸ் லவ் டு திங்க் டிஃப்ரெண்ட்லி. ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் காமிக்கணும். சரி, I'm thinking it differently. What will happen? Then work hard. அதுதான் இம்பார்ட்டன்ட். நான் திங்க் பண்றேன். அதான் சொல்லுவாங்க இல்லையா அப்துல் கலாம், ட்ரீம். என்னோட முடிச்சுட்டே கனவு தானே, தூங்கிட்டு கனவு ஆனது. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் ஒன். ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் அனதர் ஹார்ட் ஒர்க் என்னன்னா, கேரளாவில் ஒருத்தர் வந்து ஸ்ரீநாத் பேர். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் தட் 3 degree போர்ட்டர், ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல போர்ட்டர் ஆகும், ரயில்வே ஸ்டேஷன்ல கூலி வேலை. கூலி வேலை செஞ்சுக்கிட்டே அவன் படிக்க ஆரம்பிச்சிட்டான் காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கெல்லாம். He used free Wi-Fi available in the station. படிச்சு என்ன பண்ணான், he cleared the Kerala Officers Council and he got a job in the Revenue Department. Hard work. Another example I'll give you that's called Chandradu. He is IAS officer. இதெல்லாம் என்னன்னா கீழ் மட்டத்துக்கு எப்படி மேல வரான்னு பாரு. அதான் he is IAS officer now. அவனுடைய பேக்ரவுண்ட் தெரியுமா? வெரி பூர் அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி. அவன் எந்த காலேஜுக்கும் போக கிடையாது. He studied 3 degree in railway vocational course. அந்த கோர்ஸ் முடிச்ச உடனே அத்தனை பேருக்கு வேலை கொடுத்துட்டான் இதெல்லாம் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல, ரயில்வேஸ்ல. ஸோ he joined as a ticket collector. He was working as a ticket collector for 10 years. In the 10 yearsல he completed BCom, MCom by correspondence course. Then he cleared the civil service examination. Now he is a collector in the Andhra Pradesh. Hard work இங்க. So இதெல்லாம் so many examples I can give like this. அதே மாதிரி நிறைய பேர் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் படிச்ச எல்லாமே. அது ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் ஃபெல்லோ இஸ் கால்ட் சரத் பாபு. அவங்க அம்மா வந்து இட்லி சுட்டு விற்கிறவங்க. ஒரு நாளைக்கு அந்த அம்மாவோட வருமானம் 30 ரூபாய். எப்படியே கஷ்டப்பட்டு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல MBA முடிச்சான். MBA முடிச்சிட்ட பிறகு he got so many jobs with several lakhs of rupees annual income. அதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணாரு தெரியுமா? He joined the family and started catering service. Now he has started one foundation that's called as Hunger Eradication Foundation. He is working to eradicate the hunger in all third world countries. எப்படி அவனோட எஜுகேஷன் மாத்திச்சு, அவன் எப்படி அவனோட எஜுகேஷன் ஃபேமிலி மாத்திச்சு, how he is useful for the society because of the education. Then another example, Amlo Singh Brijal அப்படின்ற ஒருத்தன். அவனும் அப்பதான் IIA முடிச்சுட்டு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி டிகிரி முடிச்சுட்டு has not gone for any job. He started up on companies called as Chai Wala. It's called as Chai Point. நிறைய பார்க்கலாம் Chai Point. It's a branch of so many branches now throughout India. You can see more number of branches in Bangalore.
So that is also from one IAM student with hard work. So in conclusion, what I am going to give the advice is, don't forget your teachers, don't forget your education institution where you got the degree. So in simple way, I will give you one quote by Gordon Bingley, who says, you will simply do what you can do in the best way you know. உனக்கு என்ன சிம்பிள் தெரியுமோ அது ஒரு சிறந்த வழியில் செய். எதை செஞ்சாலும் சிறப்பாக செய். Then அந்த மாதிரி செஞ்ச அப்படின்னா, if you so, you will witness miracles come to pass. அந்த மாதிரி சிறப்பா செஞ்ச அப்படின்னா டெஃபினட்டா சோமான அதிசயங்கள் உன்னை சுற்றி வரும். இதுதான் நான் சொல்லக்கூடிய உனக்கு ஃபைனல் வேர்ட். So I thank the organizing committee, the principal, and Yasser and the Tamim for giving this opportunity to interact with our students. But I don't know my speech how it will help you. At least it's kind of motivation. Okay? At least one or two students after hearing my speech will motivate. Really, I'm very happy with them. Okay, thank you. Thanks a lot, Professor. மாணவர்களே, ஆசிரியர் தினம் குறித்து நீங்கள் ஏதேனும் பதிவு செய்ய விரும்பினால் உங்களுடைய கருத்துக்களை அவை முன்பே பதியலாம். விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் முன் வரவும். 2 நிமிஷத்துல. ஆண்ட்ரோஸ் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று செப்டம்பர் 5 ஆசிரியர் தினம் நாம் கொண்டாடுகிறோம். ஆசிரியர்களுக்காக ஒரு சிறிய கவிதை நான் இங்கு சமர்ப்பிக்கின்றேன். தாயாய் அரவணைத்து, தந்தையாய் கண்டித்து, தோழனாய் தோள் கொடுத்து, சகோதரனாய் பாசம் செலுத்தி நம்மை வழிபடுத்தியவர்கள் நம் ஆசிரியர்கள். அவர் ஆசிரியர்களுக்காக நாம் இன்று ஆசிரியர் தினம் கொண்டாடுவதில் பெருமிதம் அடைகிறேன். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Any other student? Good afternoon, everyone. I begin by thanking Almighty Allah and esteemed administrators for giving me an opportunity to propose this vote of thanks. First, I express my sincere gratitude of our President of the function, Dr. S.A. Sadis Sahib, for his support and guidance. I extend my heartful gratitude to our distinguished guest, Janab Sayyid Ziauddin Sahib, former teacher, Islamia Boys Higher Secondary School, graciously accept our invitation and honoring us with his presence. A special thanks goes to our guest speaker, internationally renowned agriculture scientist, Professor Sheikh Shahrul Hamid Sahib, for kindly accepting our invitation and delivering such a insightful guest lecture. I'd like to acknowledge the tireless efforts of our colleague, Dr. Tamim Mansoor, coordinator, and Mr. K. Muhammad Suhail, organizing secretary, and all the teaching and non-teaching staff for the contribution for this successful event. I thanks. Finally, I extend my appreciation of our supporting team and our student friends, without whom this program would not be possible.
lot. Thank you.